குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, ஆபத்து ஆபத்து! என் பிள்ளையே, உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் விதமான சதி நடந்து கொண்டிருக்கிறது. செய்வது யார் என்று உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். சுதாரிப்பதாக என் குழந்தை இருக்க வேண்டிய நேரம். என் பிள்ளையே, ஒருவர் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று சதி நடந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடம் எந்த ஒரு மனிதருக்கும் நல்ல மனிதராக இருக்க வாய்ப்பில்லை. உன்னை சுற்றி வந்து எப்பொழுதும் உனக்கு சோதனை மட்டுமே கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கின்ற நேரம். எப்பொழுதும் எல்லாம் இந்த வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அப்பொழுது எல்லாம் இந்த சோதனை காலம் உனக்கு ஆரம்பித்து விடுகின்றது. எதையுமே நீ கண்டுகொள்ளாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சியையும் செய்யாமல் நீ ஒரு மூலையில் முடங்கி கிடப்பாய். எந்த பிரச்சனை வராது. எப்பொழுதும் வாழ்க்கை வாழ துடிக்கின்றாய். எப்பொழுதும் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அப்பொழுது பிரச்சனைகள் வரும். அப்படியானால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே? வாழ்க்கை வாழ பல துரோகிகளும் பல எதிரிகளும் வேண்டும். இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதற்கு நிச்சயமாக இவர் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று இவர்கள் இருந்தால் மட்டுமே உன்னால் வெற்றியை பெற முடியும். உனக்கு எதிர்காலம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த எதிர்காலத்தை பெறுவதற்கு நீ தகுதியானவராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா துன்பங்களையும் தாங்கித்தான் சுற்றி வருகின்ற எல்லா கஷ்டங்களையும் என் குழந்தை நீ தாண்டி எப்பொழுதும் உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா விஷயமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அதை எல்லாம் தாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு மனப்பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும். இதுதான் வெற்றியை பெறுவதற்கு ஒருவருக்கு இருக்க வேண்டிய தகுதி. நினைத்தது போல இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நம் ஆசைப்பட்டது அத்தனை விஷயங்களையும் அடைய வேண்டும் என்று எண்ணினால் போதும். உன்னால் எதையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக வெல்ல முடியும், நடத்திவிட முடியாது. சட்டென்று முடித்து விடுமாம் என்று இவர்கள் உன்னை அப்படி விட்டு விடுவார்கள். என் குழந்தையே, ஒருவர் ஒரு வெற்றியை பெற முயற்சி செய்வதும் அதை இன்னொருவர் தடுப்பதும் ஆரோக்கியமான விஷயம்தான். அதை இல்லை என்று ஒரு வேண்டாம் என்றே சொல்ல வேண்டாம். ஆனால் அடுத்தவரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. ஒருவரின் உயிரை பறிக்க நினைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த இடத்தில் இந்த அப்பன் நிச்சயமாக பேச வேண்டும். அந்த இடத்தில் அப்பன் உனக்கு வர வேண்டும். அதைத்தான் இப்பொழுது உன் அப்பன் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரம் நான் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை மட்டும் அல்ல, உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களையும் வியப்பும் விபத்து உனக்கான நன்மையை உன் கையில் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். ஒருவரின் உயிரை பறிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கெல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்காவிட்டாலும் அவர்கள் என்ன நினைக்க வைத்து விடுகின்றார்கள். வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. துரோகம் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையே வேண்டாம் என்று எண்ணம் வந்தது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இவர்கள் அழிக்க முடிவு செய்கிறார்கள் என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த நேரத்தில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை என்ன செய்கிறது, இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக பார்க்கிறது என்பதை சற்று நீ சிந்திக்க வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலை என்றும் இவை எல்லாவற்றையுமே தாண்டி நீ சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும்
இந்த அப்பன் உன்னோடு துணை நிற்பான் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் உன் வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களும் நடத்தி கொடுப்பது, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீய மனிதர்களையும் விரட்டி அடிப்பது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு வந்து விட்டது. ஆனால் என்ன செய்ய முடியும்? இனிமேல் இதிலிருந்து நாம் மீண்டும் மறவிட முடியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை, உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா ஒரு பிரச்சனைகளும் உனக்கு முடிவு என்பது கிடையாமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் கடந்துவிட்டு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக வாழத்தான் வேண்டும். எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத விஷயங்கள் கண்டு என் பிள்ளை மேலும் மேலும் நீ நன்மைகளை பெற்று கொள்ளத்தான் வேண்டும். உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன். இந்த அப்பன் சொன்னது போல உனக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்க வேண்டும் என்று, உன் உயிர் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவர் நிச்சயமாக உனக்கு மிக நெருக்கமானவர். மற்றும் ஒரு காலத்தில் உன்னுடைய உதவி என்னால் இங்கு வாழ்ந்தவர்கள் இன்று உன்னுடைய உதவியால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று உன்னை அழிக்க உன்னை வந்து நிற்பதுதான் ஆச்சரியப்படுகின்ற விஷயம். இப்பொழுது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது போல மாறிவிட்டது. சுற்றி வருகின்றவர்களுக்கு, சூழ்ந்து வருகின்றவர்களுக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நமக்கான நன்மையை கொடுக்கும் பொழுது, இவர்கள் செய்வது அத்தனையுமே அந்த நன்மையை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து கொடுப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இவர்கள் உனக்கு கொடுத்த நன்மையே போதும். எதுவாக இருந்தாலும் நீ உனக்கு நன்மையாக மாற்றிவிடு என் பிள்ளையே. இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உன்னை போட்டு பாடாக படுத்தியதெல்லாம் போதும். அதை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு ஒரு உருவம்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. உனக்கே புரிந்திருக்கும் அப்பன் யாரை பேசி கொண்டிருக்கின்றேன் என்று. என் பிள்ளையே, அடுத்தவரின் உயிரை பறிப்பது இவருக்கு அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தவரின் உயிரை பறிப்பது என்றால் அவ்வளவு எளிதான காரியமா? நமக்கு முன்பு தோன்றவில்லையே. இப்பொழுது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் மனதிற்குள் நினைத்து விட்டால் அதை முடிக்கும் வரை அவர்கள் செய்வதை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். என் குழந்தையே, யாருக்கும் தெய்வத்தின் மீது பயமில்லை. தெய்வம் கல்லாக பார்க்கின்ற மனிதர்களாக இப்பொழுது இருக்கின்றார்கள், மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அத்தனை பேருக்குள் இருக்கின்றதே தவிர யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவதில்லை. என் பிள்ளையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு, உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் சரியாக புரிந்து கொண்டு, உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை முதலில் நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. இந்த கஷ்டம் எல்லாம் நீங்க வேண்டும் என் பிள்ளையே. இந்த மனிதர்கள் எண்ணங்கள் எல்லாம் நீங்க வேண்டும். இவருக்குள் இருக்கின்ற இந்த சிந்தனை எல்லாம் மாற்ற வேண்டும். ஆனால் அது அவர்களால் மட்டுமே முடியும். தானாகவே நினைக்க வேண்டாம். தெய்வம் இனி ஒவ்வொருவர் வாழ்க்கையில் ஒரு விளையாட்டை விளையாடினால், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் கணக்கில் கொண்டு இந்த அப்பன் உனக்கு நீண்டி வேண்டியதை எல்லாம், விரும்பியதை எல்லாம் உன் கையில் கொடுக்க நினைக்கின்றேன். அப்பன் தரும் பொழுது என் பிள்ளை நீ மறக்காமல் பெற்றுக்கொள். சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நினைத்து பயப்படாதே. அப்பன் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் என்றால், எண்ணம் இல்லை என்றால் என் பிள்ளை, இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயம் எல்லாம் சர்வசாதாரணமாக நீ எடுத்து கொண்டு விடு. இவர்களுடைய எண்ணம் எல்லாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்திருக்க வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிச்சயமாக என் குழந்தை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் சரியாக புரிந்து கொண்டு, எல்லா விஷயத்தையும் என்னவென்று தெரிந்து கொண்டு, இனிமேலாவது அப்பன் சொல்கின்ற இந்த மனிதர்களிடம் நீ உஷாராக, எச்சரிக்கையாக, சுதாரிப்பாகவும் இருந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நான் உன் முன்னால் வரும்பொழுது எல்லாம் ஏதோ ஒரு நன்மை,
ஒரு தீமை பற்றி நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய். நல்லது கொடுப்பது ஒருவராக இருந்தாலும் இதை நினைப்பது 100 பேராக இருக்கின்றார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் விஷயங்கள் சுற்றி சுற்றி நடந்து உனக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி என்ன கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளையே, நிச்சயமாக நீ சுறுசுறுப்பாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கு என்றால் இந்த துரோகங்கள் எதிரிகளும் முன் அருகில் இருக்க நெருங்கிவிட முடியாது. அதனால் நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க பழகு. என் குழந்தையே, அப்பன் கண்களை கண்டால் உன் ஆபத்து எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். அப்பன் கண்களோடு என் பிள்ளை நீ பேசத் தொடங்கி விட்டாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும். எதிர்பாராத விஷயம் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை நல்லபடியாக நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே. யாரும் இங்கே உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்களோ என்று நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நீ நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் அங்கே உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நல்ல நேரம். இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயமும் மேலும் மேலும் உன்னை திரும்பி படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடிந்த விஷயம் என்றும் இங்கு எதுவும் இல்லை. இங்கு நீ நினைத்தால் நடக்காத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி கொடுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் சரியாக தந்து கொண்டுதான் இருக்கிறது. தெய்வத்தின் அருள் உனக்கு இருக்கும் பொழுது எதிர்வரும் இந்த அத்தனை துன்பத்தையும் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையில் மீட்டு விடுவாய் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, அப்பன் உன் வாழ்க்கையில் ஆடுகின்ற ஆட்டங்கள் இந்த அப்பன் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மையையும் மீட்டெடுத்து உனக்கான அத்தனை விஷயத்தையும் நீ தெளிவாக உறுதி செய்துவிட்டு முன்னே வந்து கொண்டே இருக்கத்தான் வேண்டும். உன்னை வழிநடத்த வேண்டும். நான் உன்னை முன் நின்று கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் நிறைவாக கொடுத்திருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் உன் அப்பன் உனக்காக எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்னுடைய பிள்ளையின் மனதில் நின்று என் பிள்ளை வருத்தப்படக்கூடாது. எப்பொழுதும் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு நன்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்க தயாராகிவிட்டேன். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டால் போதும். இனி என்ன நடந்தாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.